மனிதன் இறுதியில் எதை எடுத்துச் செல்கிறான் என்பதை பற்றிதான் நாம் இன்றைக்கு ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. வாங்க பார்க்கலாம். இது உங்கள் டேல்ஸ் பை வித்யா. நான் உங்கள் தனலக்ஷ்மி. ஒரு கிராமத்தில் வசித்து வந்த ஒரு மனிதன் திடீர்னு ஒரு நாள் இறந்து போறாரு. அவர் அதை உணரும் போது கையில் ஒரு பெட்டியுடன் கடவுள் அவர் முன் வந்து நிற்கிறார். அப்போது அந்த கடவுள் அந்த மனிதனிடம், வா மகனே, நாம் கிளம்புவதற்கான நேரம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த மனிதன், இப்பவே வா, இவ்வளவு சீக்கிரமா வா, என்னுடைய திட்டங்கள் என்ன ஆவது அப்படின்னு அந்த மனிதன் கேட்குறாரு. அதற்கு அந்த கடவுள், மன்னித்து விடு மகனே, உன்னை கொண்டு செல்வதற்கான நேரம் இது அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த மனிதன், அந்த பெட்டியில் என்ன உள்ளது அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு கடவுள், உன்னுடைய உடைமைகள் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு அந்த மனிதன், என்னுடைய உடைமைகள்லாம், என்னுடைய பொருட்கள், உடைகள், பணம் எல்லாமே இதில் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு அந்த கடவுள், நீ கூறியவை அனைத்தும் உன்னுடையது அல்ல, இவைகள் அனைத்தும் பூமியில் நீ வாழ்வதற்கு தேவையானது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மனிதன், அப்படியானால் என்னுடைய நினைவுகளா அப்படின்னு கேட்க, அதுக்கு கடவுள், அவை காலத்தின் கோலம் அப்படின்னு சொல்கிறாரு. சற்று நேரம் யோசித்து விட்டு பிறகு மனிதன், என்னுடைய திறமைகளா அப்படின்னு கேட்க, அதற்கும் கடவுள், அவை உன் சூழ்நிலையுடன் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொன்னார். உடனே அந்த மனிதன், அப்படி என்றால் என்னுடைய குடும்பமும் நண்பர்களுமா அப்படின்னு கேட்க, மன்னிக்கவும், குடும்பமும் நண்பர்களும் நீ வாழ்வதற்கான வழிகள் அப்படின்னு கடவுள் சொன்னார். மறுபடியும் அந்த மனிதன், அப்படி என்றால் என் மனைவி மற்றும் மக்களா அப்படின்னு கேட்க, அதற்கு அந்த கடவுள், உன் மனைவியும் மக்களும் உனக்கு சொந்தமானவர்கள் அல்ல, அவர்கள் உன் இதயத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் அப்படின்னு கடவுள் சொன்னார். மேலும் விடலை. மனிதன் உடனே, என் உடலா அப்படின்னு சொல்லி கேட்டார். அதற்கு கடவுள், அதுவும் உனக்கு சொந்தம் இல்லை, உடலும் குப்பையும் ஒன்றுதான் அப்படின்னு சொன்னார். கடைசியாக அந்த மனிதன், என் ஆன்மாவா அப்படின்னு கேட்க, அதற்கு கடவுள், அதுவும் உன்னுடையது அல்ல, அது என்னுடையது என்று சொன்னார். உடனே அந்த மனிதன் மிகுந்த பயத்துடன் கடவுளிடமிருந்து அந்த பெட்டியை வாங்கி திறந்து பார்த்தார். காலி பெட்டியை கண்டு அதிர்ச்சியடைந்தார். பிறகு கண்ணில் நீர் வழிய கடவுளிடம் அந்த மனிதர், என்னுடையது என்று எதுவும் இல்லையா என கேட்க, அதற்கு கடவுள் சொல்கிறார், அதுதான் உண்மை, நீ வாழும் ஒவ்வொரு நொடி மட்டுமே உன்னுடையது. வாழ்க்கை என்பது நீ கடக்கும் ஒரு நொடிதான். ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ். எல்லாமே உன்னுடையது என்று நினைக்காதே. ஒவ்வொரு நொடியும் வாழ், உன்னுடைய வாழ்க்கையை வாழ், மகிழ்ச்சியாக வாழ், அது மட்டுமே நிரந்தரம் என்று கடவுள் சொல்லி முடித்தார். இதுபோல் நாம் நம் இறுதி காலத்தில் எதையும் நம்முடன் கொண்டு போக முடியாது. வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியையும் சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை வேறொரு கதைக்களத்தில் சந்திக்கிறேன்.